ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கடல் கன்னியை வந்து நான் உண்மையிலே என் லைஃப்பில் நானும் பார்த்ததில்ல. ஆனால் உண்மையிலே நேச்சுரலாக உண்மையிலே செம்மையாக இருக்குது. கடல் கன்னி மாதிரியே இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஒரு செட்டப் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஒரு நேச்சுரல் ஃபீலு, நேச்சுரலாக பார்க்குற மாதிரியே இருக்குது. அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு ஹைஜீனிக்காக உண்மையாக ஒரு கடல் கன்னி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது. இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூரில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஸ்கூலுக்கு போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஸ்கூல் ஹைவேல பார்த்தீங்கன்னாலே ரைட் சைடில் தான் இருக்குது. செம்மையாக போட்டிருக்காங்க. எக்ஸிபிஷன் பெரிய லெவலில் போட்டிருக்காங்க. நானே என் ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஹைவே மெயின் பாயிண்ட்லேயே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த வீடியோ தான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் நாங்கள் வீடியோவோட ஃபேமிலியோட கிளம்பிட்டோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபேமிலியோட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி டைமிங் சொன்னால் 4 மணி டைமிங்கு ஷோ டைமிங்கு. ஸோ நாங்கள் வந்து முன்கூட்டியே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாச்சு. என்னென்னா என் பையன் வந்து பாருங்கள் அந்த சொட்டர் போட்டிருக்கான்னா, என் பொண்ணு வந்து சொட்டர் போடலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போய் கீழே நின்றுட்டா. எங்களுக்கு அவள் வேறு அழுந்துட்டு வேறு நின்றுட்டா. ஏன்னா அவனுக்கு சொட்டர் போட்டிருக்கா, அவளுக்கு போடலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி வாங்கி தரோம் வான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போனோம் நாங்கள். அதுக்கப்புறம் சரி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா இல்லை. சரி அதுக்கப்புறம் கீழே போய் படிக்கட்டில் போய் பார்த்தாலும் படிக்கட்டு கீழே உட்காந்து அங்கே அழுந்து நிற்கிறா. ஓ எனக்கு சொட்டர் வேணும், எனக்கு சொட்டர் வேணும்னு. இதில் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு வந்து புதுசாக சொட்டர் வாங்கியிருக்கு. பையனுக்கு புதுசாக சொட்டர் வாங்கியிருக்கு. பொண்ணுக்கு வந்து வாங்கலை. அதனால் எனக்கு வாங்கி கொடுன்னு அழுந்துனே இருந்தா. சரி வா உனக்கு எக்ஸிபிஷனில் அங்கே என்ன தான் வாங்கி தரேன்னு என்ட்ரன்ஸ்லேயே போனோம். என்ட்ரன்ஸ் வேறு லெவலு. இதோட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு குழந்தைங்களுக்கு உள்ளே இருந்தால் கிடையாது. அதில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு தான் நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். ஏன்னா என் பையன் வந்து 5 வயசு ஆகலை. 80 ரூபா தான் டிக்கெட் சார்ஜு. சரின்ட்டு உள்ளே போனோம். உள்ளே போகும்போதே என் பசங்களுக்கு ஒரே சந்தோஷம் தான், ஒரே கொண்டாட்டம் தான். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாக்டிங் மூடை வந்து அவங்களால சந்தோஷம் இது பண்ண. என் பொண்ணு அழுந்துட்டு இருந்து சொட்டர் வேணும்னு கேட்டிருந்தவ அவன் மூஞ்சிலே எங்களால் பார்க்க முடியல. அந்தளவுக்கு சந்தோஷமாக ஜாலியாகிறான். என் பையன் அந்தளவுக்கு இதாகிட்டான். அப்புறம் உள்ளே போனான். ஃப்ரெண்ட்ஸ், இதை விட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நேச்சுரலாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரவுண்டு இதுக்குள்ளே வந்து நம்ம எப்படி மீனை சுற்றி நம்மளை சுற்றி ஒரே ஃபிஷ்ஷாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலி வந்து ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கடலுக்குள்ளே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். நம்ம சைடு சுற்றி ஃபுல்லாகவே மீனாக இருக்குது. அந்த மாதிரி தான் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. நேச்சுரலாக இருக்குது மீனுங்கள்லாம் வந்து. இது எந்த அளவுக்கு அவங்க செட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. அதாவது வந்து குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போனால் ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டுங்க. ஃபேமிலிக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் எங்கே அப்படின்னா பாருங்கள், இதில் வந்து எங்கள் வீட்டில் அப்படியே இது பண்ணால் அப்படியே கூட வருது. ஏதோ நம்ம ஃபுட்டு போடுற மாதிரி நினச்சிட்டு அப்படியே கூடயே வருது. ஸோ சூப்பராக இருக்குங்க. இதில் ஃபிஷ்ஷிலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நிறைய டிஃப்ரெண்ட்டாலாம் ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. இதோட நேமெல்லாம் எனக்கு மென்ஷன் பண்ணி எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து சரி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பர்ச்சேசிங் தான். இதில் வந்து ரேட்டெல்லாம் கூட ரொம்ப அதிகமாக கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. அதுக்காக கேமிங் ப்ளே பண்ணால் மட்டும்தான் சம் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70க்குள்ளே போகுது ஃப்ரெண்ட்ஸ் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு. இதில் வந்து என் குழந்தைக்கு ரொம்ப ப்ளே பண்ண இது எந்த விஷயம் கேமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரெயினில் போகணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக ட்ரெயினில் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. வாட்டர் கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தாங்க. வாட்டர் கேம் எல்லாம் வேணாம், இப்போ ரைனாக இருக்குது, சம்மராக இருக்குது, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ கேம் ப்ளே பண்ணுறாங்க. பாருங்கள். दो वो दोनों आदमी काम थे.
அதுக்கப்புறம் கேம் ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே எல்லாமே சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கோபி, அப்புறம் வந்து வடகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதாக இருக்குது. ரேட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இருக்குது, 50லேருந்து 70க்குள்ளே தான் சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபி ப்ளஸ் வந்து ஒரு பெரிய அப்பளம், இது வாங்கி ட்ரை பண்ணோம். உண்மையிலே டேஸ்ட் வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு பிடிச்சதில் வந்து கோபி நல்லா இருந்துச்சு. அப்பளம் வந்து பசங்க நல்லா கடிச்சு மானாவாரியாக தூள் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட.